யூதர்களை நாங்கள் மன்னிக்கின்றோம் என்று. கடவுளை கொண்டவர்களை மனிதர்கள் மன்னிக்கின்றார்கள், அது எதுவோ. ஆனால் ஒற்றுமையாக வருகின்றார்கள் அவர்கள். அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றாக இருக்கின்றது, அமைதியின் பக்கம் வருகின்றது, ஒற்றுமையின் பக்கம் வருகின்றது. அமெரிக்காவும் சைனாவும் ஒற்றுமையை குறித்து பேசுகின்றது. யூரோப் தங்களுடைய எல்லா நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரு மாநிலமாக அவர்கள் நினைக்குகின்றார்கள். யூரோ நாணயத்தை வெளியிடுகின்றார்கள். பெர்லின் சுவர் உடைக்கப்படுகிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுகிறார்கள், குளோபல் வில்லேஜ் என்று சொல்லுகிறார்கள், குளோபல் ஃபேமிலி என்று சொல்லுகிறார்கள், உள்ளங்கையில் உலகம் என்று சொல்லுகிறார்கள். உலகம் தங்களிடம் இருக்கின்ற வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமைகளின் பக்கம் வருகிறது. ஒற்றுமைக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்குகின்றார். ஆனால் அந்த பரிதாபம் பரிதாபம் பரிதாபம். நம்முடைய இஸ்லாமிய சமூகம் நாம் 50 பேர் ஓரிடத்தில் கூடிவிட்டால் நம்முடைய ஒற்றுமையில் என்னென்ன வேற்றுமைகள் இருக்கின்றது என்று குர்ஆன் சுன்னத்துடைய ஒளியில் இரவு பகலாக ஆராய்ந்து இந்த ஆயத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் ஒற்று வராது என்று நாம் பிரிவினை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏன்? அதற்கு காரணம் என்ன? there is no priorities. முன்னுரிமைகள் எதற்கு என்று தெரியாத காரணத்தால். எனவே கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, நாம் கொடுக்க வேண்டிய முன்னுரிமைகள் என்ன? பொது பிரச்சனைகளில் நாம் மிக முக்கியமாக பொது பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த நாட்டில் பசி இருக்குகின்றது, இந்த நாட்டில் பட்டினி இருக்குகின்றது, இந்த நாட்டில் கல்வியின்மை இருக்குகின்றது, இந்த நாட்டில் போதை இருக்குகின்றது, வட்டி இருக்குகின்றது. இவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குகின்ற பொழுது சமூகத்தினுடைய ஒற்றுமை வரும். அதைவிட மிக முக்கியமாக நம்முடைய கவலைகளில் நாம் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை என்னவென்று சொன்னால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. குர்ஆனை ஏற்றுக்கொண்டவனை குறித்தல்ல நமது கவலைகள். குர்ஆனை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் இந்த குர்ஆன் தான் உண்மையான வாழ்க்கை வழிகாட்டி என்று ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம்களை குறித்து தான் நாம் கவலைப்பட வேண்டும். விரல் ஆட்டி தொழுகின்றானா, விரல் ஆட்டாமல் தொழுகின்றானா என்பவனை குறித்தல்ல நாம் கவலைப்பட வேண்டியது. விரல் ஆட்டியோ விரல் ஆட்டாமோ தொழுகின்றானே என்பவனை நாம் பாராட்டிவிட்டு, விரல் ஆட்டியோ விரல் ஆட்டாமலோ தொழாமல் முஸ்லிமாக பிறந்த பின்பும் கூட ஒரு தடவை கூட அல்லாஹுக்கு முன்னால் ருக்குவும் சுஜூதும் செய்யாமல் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கின்றார்களே, இவர்களை குறித்த கவலை தான் நமக்கு முன்னுரிமை உடையதாக இருக்க வேண்டும், இல்லையா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமதானில் ஒரு நாள் நோன்பு முன்னால் நோற்று விட்டானா, ஒரு நாள் நோன்பு பின்னால் நோற்று விட்டானா என்பதை குறித்த கவலையல்ல நமக்கு இருக்க வேண்டியது, முன்போ பின்போ. ஆனால் ரமதான் வந்ததற்கு பின்பு கூட புகை ஊதி இந்த ரமதானை கேவலப்படுத்தி நம்முடைய கண்களுக்கு முன்னால் நடக்கின்றார்களே எத்தனையோ ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள், இவர்களை குறித்த கவலை தான் நமக்கு முன்னுரிமை பெற்றதாக இருக்க வேண்டும். பர்தா புர்கா என்று சொல்லுகின்றோமே, இது அணிகின்ற பெண் முகம் மறைத்திருக்கின்றார்களா, கைகளை மறைத்திருக்கின்றார்களா என்பதை குறித்த சர்ச்சையில் என்பதை குறித்த முன்னுரிமை அல்ல நாம் கொடுக்க வேண்டியது. முகத்தை மறைத்தோ மறைக்காமலோ பர்தாவே போடாமல் ஆடையிலே அரைகுறை அலங்காரத்திலே அலங்கோலம் என்று சொல்லி தங்களுடைய அங்க அடையாளங்களை பிற மக்களுக்கு மத்தியில் காட்டித் தருகின்றார்களே நமது சகோதரிகள், இவர்களை குறித்த கவலை அல்லவா நமக்கு முன்னுரிமை பெற்றதாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய எனது அருமை சகோதரர்களே, நாம் மஸ்லக்கை நிலைநாட்டுவதல்ல நம்முடைய நோக்கம், தீனை நிலைநாட்டுவதுதான் நம்முடைய நோக்கம். நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே. இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுபடுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றது, முன்னுரிமை கொடுப்பதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவன் என்பதில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் ஒத்த கருத்துடையவர்கள் தானே? ஏன் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது? ஏன் நாம் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடாது? கண்ணியத்திற்குரியவர்களே, நாத்திகம் என்பது ஒரு பெரும் பேராபத்து என்பதில் இஸ்லாமிய எல்லா இயக்கங்களும் ஒத்த கருத்துடையவர்கள் தானே? இதை ஒளித்தொழுப்பதற்காக வேண்டிய எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் முன்னுரிமை தரக்கூடாதா? ஒன்றாக செயல்படக்கூடாதா? செயல்படலாம் கண்ணியத்திற்குரியவர்களே. சொர்க்கம் நரகம் என்பதை எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் ஒற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? இதை ஒற்றுக்கொள்ளாத பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்களை அவர்களை ஒப்புக்கொள்ள செய்வதற்காக எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் ஒன்றாக செயல்படலாமே கண்ணியத்திற்குரியவர்களே. இதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கலாமே. இஸ்லாத்துடைய கடமைகள் 5 என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா இயக்கங்களும் ஒத்த கருத்துடையவர்கள் தானே? இந்த இஸ்லாத்துடைய 5 கடமைகளை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்தில் இதை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக இஸ்லாமிய எல்லா இயக்கங்களும் முன்னுரிமை தரலாமே ஒன்றாக சேர்ந்து. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணநலன்கள் எல்லாம் மக்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும், போதிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் ஒத்த கருத்துடையவர்கள் தானே, இல்லையா? வேறு கருத்தில்லையே. இதை மக்களுக்கு போதிப்பதில் ஏன் நாம் ஒன்றாக செயல்படக்கூடாது? கண்ணியத்திற்குரியவர்களே, இதைவிட மிக முக்கியமாக இஸ்லாத்தை குறித்து கோடிக்கணக்கான மக்கள் தவறான கருத்து கொண்டிருக்கின்றார்களே, இது தவறு என்பதில் நாம் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் ஒத்த கருத்துடையவர்கள் தானே? எனவே இந்த தவறை போக்குவதற்காகவாவது, இந்த தவறான கருத்தை நீக்குவதற்காகவாவது நம் இஸ்லாமிய இயக்கங்கள் ஒன்றுபட்டு முன்னுரிமை தரக்கூடாதா? கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, எனவே இவ்வாறு சிந்தித்தால் இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய, முன்னுரிமை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அது நமக்கு புரிபடாமல் இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, ஆரம்ப கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடைய காலகட்டத்திலும் ஆரம்பத்தில் சஹாபாக்களாலும் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை புரிய வைத்தார்கள், சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். அதற்கு பின்புதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டது. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை குறிப்பிட்டு காட்டினார்கள், இன்னி லவ் உத்திய الرجل وغيره احب الي من خشيتي ان يكب في النار على وجهه. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நரகத்தில் முகம் குப்புற வீழுகின்றான் எனக்கு நிச்சயமாக தெரியும், நரகவாதியாக மாறப்போகின்றான் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும் என்று சொன்னால், என்னிடம் இருக்குகின்ற அத்தனை பணங்களையும் கொடுத்து நரகத்தை விட்டு நான் அவனை பாதுகாப்பேன், அது எனக்கு மிக பிடித்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். என்ன முன்னுரிமை இதில்? என்னுடைய பணத்தை பாதுகாப்பவா அல்லது நரகத்தை விட்டும் அவனை பாதுகாப்பதா? முன்னுரிமை தெரிகிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தில் வீழுகின்றான் என்றால் வீழட்டும் என்று நான் இருக்க மாட்டேன், என்னிடம் இருக்கின்ற அத்தனை பணத்தை பாதுகாப்பதற்கு நான் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன், அத்தனையும் கொடுத்தாவது அதனை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னார்கள். எப்பொழுது இதை சொன்னார்கள் தெரியுமா? ஹுனைனுடைய யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள். ஹுனைனுடைய யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே அதிகமான கனிமத் என்று சொல்வார்கள், போரில் கிடைத்த பொருட்கள் அதிகமாக முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஒரு போர், கனிமத்து பொருட்கள் அதிகமாக கிடைத்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரில் கிடைத்த எல்லா செல்வங்களையும், ஆடுகளையும், ஒட்டகங்களையும், செல்வங்களையும், பணங்களையும் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். யாருக்கு தெரியுமா? புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு, மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு, இஸ்லாத்தை ஏற்கவா வேண்டாமா என்று இரண்டும் கட்டா நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள். அந்த போரில் மதீனாவை சேர்ந்த அன்சாரிகளும் கலந்திருந்தார்கள். ஒரு அன்சாரிக்கு கூட ஒரு நயா பைசா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் கொடுத்தார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக தெரியும், இதை கொடுக்காவிட்டால் இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள், அல்லது இஸ்லாத்தில் வரவா வேண்டாமா என்று இருக்கின்ற பணத்தை கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவதல்ல என்று நாம் சொல்ல வருவது. எனவே இந்த பணத்தை கொடுத்தால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சஃப்வான் இப்னு உமையா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களாக மாறியவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தின் மூலம் வந்தவர்கள் தான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்